வின்னர் படத்துல வடிவேலு தம்பி இங்கெல்லாம் குழாய திறந்தா தண்ணி வராது ரத்தம் தான் வரும், இது ரத்த பூமி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. குழாய திறந்தா தண்ணி வராது, ரத்தம் தான் வரும், ரத்த பூமி. இத ரொம்ப சீரியஸா ஒரு மாசான ஒரு சீனா எடுத்தா எப்படி இருக்கும்? ஆமாங்க, போஜ்பூரியில ஒரு ஹீரோ இத ரொம்ப மாசா பண்ணிருக்காரு. என்னன்னா வில்லனை வயிற்றுல குத்தி பைப்பை திறந்து விடுறாரு. रुको जरा सबर करो. It's so embarrassing. பைப்பை வயிற்றுல இறக்குனவரையும் கூட ஓகே, ஆனா அந்த குழாயை திறந்து விட்டாரு பாருங்க, இன்னும் அப்படியே கண்ணுக்குள்ளேயே நிக்குது. ஆனா இந்த சீன் எடுக்கும் போது ஏதோ அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த பிளட் பாக்கெட், அதாவது இந்த ஃபேக்கா இருக்கும்ல பிளட் பாக்கெட், அதை யாரும் மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த சீன்லயே அவங்க பிளட்டே காமிக்கல, சும்மா நம்ம ஏதோ எடிட்டிங்க்கு இது யூடியூப்லயோ அப்புறம் கூகுள்லயோ இந்த பிஎன்ஜியோ கிரீன் ஸ்கிரீன் வீடியோவோ டவுன்லோட் பண்ணுவோம்ல, அதை டவுன்லோட் பண்ணி உள்ள இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. 100% ப்ரொஃபஷனல். இவங்களோட சீனு ஃபைட் சீன் தான் லாஜிக்கே இல்லாம இருக்கும் அப்படின்னு பார்த்தா எடிட்டிங் அதுக்கு மேல மோசமா இருக்கு. இந்த போஜ்பூரி ஆடியன்ஸ்க்கு இது போதும் அப்படின்னு நினைச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி என்னடா இது லாஜிக் இல்லைனாலும் பரவாயில்ல, ஆனா இது ஓவரா தெரியலையா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு எக்கச்சக்கமா இருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க வீடியோக்குள்ள போலாம். கண்ணு தெரியாத நிறைய பேர் ரோட கிராஸ் பண்றாங்க. அந்த நேரத்துல ஒரு லாரி ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வருது. உங்களுக்குள்ள நிறைய பேருக்கு ஒரு கேள்வி இருக்கும், எதுக்கு ஹார்ன் அடிச்சுக்கிட்டே வராரு, பக்கத்துல வந்து பிரேக்கை போட்டு அவங்க எல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் போக வேண்டியது தானே அப்படின்னு. ஆனா அந்த டிரைவருக்கு ஒரு நோய் இருக்கு. என்ன நோய் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு கண்ணு தெரியாதவங்கள அவருக்கு தெரியாது, அதாவது பிளைண்ட் பீப்புள அவருக்கு தெரியாது. அவரு யாருமே இல்ல, ரோடு காலியா இருக்கு போல அப்படின்னு நேரா போறாரு. ஆனா இத முன்கூட்டியே நம்ம ஹீரோ தெரிஞ்சுக்கிட்டு ஒரு வேலை பாக்குறாரு. என்ன அப்படின்னா, அந்த இடத்துலதான் நம்ம ஹீரோ ரிக்ஷாவை கொண்டு வந்து நிப்பாட்டுறாரு. ஆஹா ரிக்ஷாவா, இந்த ரிக்ஷால இடிச்சா நம்ம லாரி காலி ஆயிடுமே அப்படின்னு அந்த லாரி டிரைவர் பயந்து லாரியா நிப்பாட்டுறாரு. அந்த ரிக்ஷாக்கு பயந்து அந்த லாரியை நிப்பாட்டினது வரையும் ஓகே, ஆனா அதுக்கப்புறம் அவரு யோ கண்ணு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி அந்த ஹீரோவை திட்டுறாரு. அப்போ உண்மையிலேயே இவருக்கு அந்த பிளைண்ட் பீப்புள தெரியலையா? நம்ம சொன்ன மாதிரி மாசா ஹீரோக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் வைக்கணும்னு சொல்லிட்டு இவ்வளவு மட்டமா யோசிச்சு ஒரு இன்ட்ரோடக்ஷன் சீன் வச்சிருக்காங்க. இந்த லாரி டிரைவர் யோசிச்சாதான் எனக்கு இன்னமும் கடுப்பாகுது. அவருக்கு உண்மையிலே கண்ணு தெரியாதவங்களே தெரியாதா? அடுத்ததா இன்னொரு படத்துல ஒரு மோசமான சீனு, ஒரு சோகமான சீனு. கண்டிப்பா இதை நீங்க பார்க்கும்போது உங்கள நிறைய பேர் ரொம்ப வேதனைக்குள்ளாயிடுவீங்க. என்னன்னா, ஹீரோ மத்தவங்களை தட்டி கேட்கக்கூடிய ஹீரோவையே கட்டி போட்டு, அதுவும் 2 மிகப்பெரிய தூண், ரெண்டு மிகப்பெரிய கம்பியில கட்டி போட்டு பெரிய வால் எடுத்து வயிற்றுல சொல்லிட்டு அப்ப செத்துருப்பாரு. சாக மாட்டார், ஏன்னா அவரு போஜ்பூரி ஹீரோ. போஜ்பூரி ஹீரோ மட்டுமா? இங்க தமிழ்ல எத்தனை ஹீரோ அப்படி இருக்காங்க? நீ மனசாட்சி இல்லாம போஜ்பூரி ஹீரோ மட்டும் சொல்றியே, இருக்காங்க. அதுக்கு என்ன பண்றது? இப்ப நம்ம போஜ்பூரியா தானே ட்ரால் பண்றோம். ஒரு மிகப்பெரிய வாழை வயிற்றுல குத்தி வச்சிருக்காங்க ஹீரோவுக்கு. இப்ப என்ன பண்றதுன்னு ஒரு திக்கு முக்காடிக்கிட்டு இருக்க நேரத்துல ஹீரோவோட அப்பா, அதாவது வில்லனு கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்க ஹீரோவோட அப்பா, எப்போ உன் காதுல விழுகுதா, எப்படியாவது எந்திரிச்சு வாப்பா அப்படின்னு கத்துறாரு. அப்போ அங்க சைட்ல இருக்க வில்ல வந்து கத்தாதுரா அப்படின்னு சொல்லிட்டு கழுத்தை பிடிச்சு அவரை அடிக்க போறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வயிற்றுல குத்தி இருந்தா இல்ல போட்டு புதைச்சிருந்தா என்ன, அவரு அப்பாவை அடிச்சுட்டா எதிர்த்து வரணும்ல, எதிர்த்து வராரு. அந்த 2 கம்பிய, சின்ன கம்பிய இழுத்து கையில இருக்கிற அந்த விலங்கெல்லாம் அவுத்துட்டு அப்புறம் அந்த வாளை எடுத்து தூக்கி சொருகிறாரு. வில்லனோட முதுகுல போய் விழுகுது. அதாவது அவங்க அப்பாவை போய் ஒரு அடியால் ஒருத்த கழுத்தை பிடிச்சான்ல, அவன் முதுகுல போய் விழுகுது. இப்போ ஹீரோ வயிற்றுல இருந்து அந்த வாளை எடுத்து அவரு உடம்பு ஃபுல்லா ரத்தமா இருக்கு. இப்போ ஹீரோயின் ஒரு காரியம் பண்ண போறாங்க. என்னவா இருக்கும்? ஒருவேளை கூட சேர்ந்து அடிக்க போறாங்களா, இல்ல ஏதாவது மோட்டிவேஷனலா ஏதாவது பேச போறாங்களா, இல்ல ஏதாவது ஹீரோவுக்கு வயிற்றுல அடிபட்டிருக்கு ஏதாவது ஒண்ணு பண்ண போறாங்களா அப்படின்னு பார்த்தா
அதெல்லாம் கிடையாது. அவர் மேல இருக்க சட்டையை பிச்சு தூக்கி வில்ல மேல போடுவாங்க. ஆமா, இதுல என்ன லாஜிக் இருக்கு? லாஜிக்லாம் இல்ல, மேஜிக், ஒன்லி மேஜிக். லாஜிக்லாம் பார்க்காத, மேஜிக்கை மட்டும் பாரு. அந்த சட்டையை தூக்கி போட்டு அவங்க காய்ச்சி மூச்சுன்னு ஏதோ பேசுறாங்க. போஜ்பூரியில பேசுறதுனால நம்மளுக்கு ஒன்றும் புரியல. இப்போ வயித்துல அடிபட்டிருக்கு. வயித்துல பெரிய கத்தியை குத்தி பின்னாடி வழியா எடுத்திருக்காங்க. இதுக்கு என்ன மருந்து? என்ன மருந்து? ஏதாவது ஒரு மூலிகை மருந்து ஏதாவது எடுத்துட்டு வருவாங்களா? இல்ல ஏதாவது ஆப்ரேஷன் பண்ண போறாங்களா? அப்படி இருந்தாலும் அதுக்கெல்லாம் டைம் ஆகுமே. இம்மிடியேட்டா ஒரு மருந்து ஒண்ணு இருக்கு. அது போஜ்பூரியில மட்டும் கிடையாது, இந்திய சினிமால, தமிழ் சினிமாலே எக்கச்சக்கமா இருந்திருக்கு. ஆமாங்க, ஹீரோயினோட ஷாலு. ஹீரோயினோட ஷாலை எடுத்து வயித்துல கட்டிட்டா எல்லாம் சரியாயிடும். இப்ப பாருங்க. ஏ கொஞ்சம் ரிவர்ஸ்ல போ, கொஞ்சம் ரிவர்ஸ்ல போ. ஆஹா, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இப்ப பாப்போம். இவருக்கு அடியே படல, ரத்தம் வருது, அது ஓகே. ஆனா ஏதோ ஆக்ரோஷமா ஏதோ கத்தும் போது அந்த வாழை எடுக்கும் போது ஏதோ ஒண்ணு சைட்ல தெரியுதே. ஜூம் போ, ஜூம் போ. அதாவது ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்ல, அதுல வந்து பிளட் கிடைக்கல, இதுலயுமே பிளட் கிடைக்கல போல. ஏதோ ஃபேஷியல் மாஸ்க்ல, அந்த ஃபேஷியல் மாஸ்க்ல ரெட் கலரை கலந்து ஒட்டி விட்டுருக்காங்க போல. அது உறிஞ்சி வேற தொங்குது. ஏண்டா இந்த அளவுக்காடா வேலை பார்ப்பீங்க அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்? அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். சரி சரி, நம்ம ஃபார்வர்ட்ல போயிடுவோம். இப்போ வந்து ஹீரோ வந்து அந்த கம்பியெல்லாம் வளைச்சு வந்து ஹீரோயின் டைலாக் எல்லாம் பேசி வந்துட்டாங்க. இப்போ ஹீரோ போய் எல்லாரையும் அடிக்கணும். எல்லாரையும் அடிக்கிறாரு, அடிச்சுக்கிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவில் இன்னொருத்தர், ஹீரோக்கு துணையா இன்னொருத்தர் வந்து அடிக்கிறாரு. அவர் எதை தெரியல, இந்த படத்துல ஏதாவது பாதிக்கப்பட்டவரா இருப்பாரு போல. ரெண்டு பேரும் சேர்த்து பயங்கரமா அடிக்கிறாங்க. இதுல இன்னொரு முக்கியமான விஷயத்த நீங்க நோட் பண்ணணும். என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. இவங்க ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் படம் எடுப்பாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா அதுக்கு இது ரொம்ப லோ பட்ஜெட்டா இருக்கு. ஒரு ஸ்டேஜ் டிராமால குழந்தைங்க கூட இவ்வளவு மட்டமா வந்து பண்ணாதீங்க. என்னன்னா, இந்த இன்னொருத்தர் வந்தார்ல, அவர் ஏதோ பாதிக்கப்பட்டவர்னு சொன்னார்ல, அவரு வில்லனா ஒரு மிகப்பெரிய வாளை வச்சு குத்துறாரு. அந்த வாளை நீங்க பாருங்க. ஒண்ணுமே தெரியலையே. என்னடா இப்படி வியாபாரம் பண்றீங்க? இவங்க ரொம்ப அப்பட்டமா ஆடியன்ஸை ரொம்ப மட்டமா தான் ட்ரீட் பண்றாங்க காலத்துக்கும். சரி, என்னத்த சொல்றது, பாருங்க எப்படி பேப்பர் வாழை வச்சு வெட்டுறாங்கன்னு. கடைசியா ஹீரோ வில்லனை கொண்டுட்டு ஏதோ மெசேஜ் சொல்றாரு. இவ்வளவு நேரம் நான் எப்படியோ சக்சஸ்ஃபுல்லா சில விஷயங்களை நான் சிரிக்காம ரொம்ப இதுவா சொல்லிட்டேன். ஆனா இந்த படத்துல வர சீனை சிரிக்காம என்னால சொல்ல முடியுமா என்னன்னு தெரியல. சொல்ல ட்ரை பண்றேன். தேவா பாபு, இந்த லொகேஷனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இது படத்தோட கிளைமேக்ஸ் ஃபைட் வர போற இடம். என்னன்னா, வில்லைங்க வந்து நம்ம ஹீரோவையும் ஹீரோ குடும்பத்தையும் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. क्षमा प्रार्थी, बिना नथले साण छोड़े का खतरा मोल हम ना ले. அப்ப அந்த ஹீரோவுக்கு ஒரு அண்ணன் மாதிரி ஒருத்தர் இருக்காரு. அவர் அண்ணனா அண்ணன் மாதிரியான்னு தெரியல. அவரை வந்து இந்த வில்லன் கூப்பிடும் போது இவர் ஷாக் ஆகுறாரு. இவரா இவங்களுக்கு பின்னாடி எல்லாம் இருக்காரு, இவரா வந்து நம்மளை இப்ப கொல்ல போறாரு அப்படின்னு ஷாக் ஆகி ஒரு டைலாக் ஒண்ணு பேசுறாரு. அந்த டைலாக் பேசும்போது அது சோகமான மியூசிக் வேற போட்டிருக்காங்க. ஆனா நம்மளுக்கு தான் உயிர் சிரிப்பு வருது. गोली तो पूजा के मरला, लेकिन இந்த நேரத்துல ஒரு ட்விஸ்ட் ஒன்னு இருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வில்லன் வந்து நம்ம ஹீரோ தலையில கன்னை வச்சிருக்கும் போது இந்த அண்ணன் மாதிரி இவர் நினைச்சிட்டு இருந்தாருல, அவர் வந்து வில்லங்க பக்கம் தானே இருக்காரு. ஆனா அவர் கடைசி நேரத்துல நம்ம ஹீரோக்கு சாதகமா அந்த வில்லனுக்கு பின்னாடி கன்னை வச்சு அங்க இருந்து எல்லாரும் தப்பிக்கிறாங்க. என்னங்கடா ட்விஸ்ட் அடிக்கிறீங்க? ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு ஒருத்தர் சாவா, மீதி இருக்கிறவன நான் போடலான் இருந்தா. இப்போ இந்த அண்ணன் மாதிரி இருக்காருல்ல, சரி அண்ணனே வச்சுக்கோங்களேன். இந்த அண்ணனும் அந்த குடும்பத்தையும் கார்ல ஏத்தி இவரு நீங்க போங்கன்னு சொல்றாரு. உன்னைய தடியா விட்டுடா எப்படிடா போவேன் அப்படின்னு அவர் கேட்க, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீங்க முதல்ல போங்கண்ணே அப்படின்னு இவர் சொல்ல, இந்த நேரத்துல அங்க வில்லங்க கண்ணு வச்சு நிக்கிறாங்க. ஆனா சுட மாட்டாங்க. ஏன் தெரியுமா? இந்த மாதிரி மசாலா படத்துல வர வில்லன்களுக்கு ஒரு சின்சியாரிட்டி இருக்குங்க. என்னன்னா, நேரா நின்றுட்டு இருக்க ஹீரோவையோ இல்ல அவங்க குடும்பத்தையோ சும்மா சுட மாட்டாங்க. அவங்க குனியும் போது மட்டும்தான் சுடுவாங்க.
ஆமாங்க, இந்த வில்லனை அப்பா உன் கால்ல வேணா விழுகுற, நீ போன்னு குனியும் போது சொல்றாங்க. அவங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சிருக்கு இவர் கால்ல விழுவ போறாருங்க. हमके कुछ ना हो अरे இப்ப இந்த அண்ணனும் அவங்க ஃபேமிலியும் கார்ல தப்பிச்சு போறாங்க. ஆனா அப்ப கூட இந்த அடியாளுங்க விடல, கன்னை வச்சுட்டு சுடுறாங்க. இந்த கன் எதுவுமே நம்ம குடும்பத்தையும் அண்ணனையும் எதுவும் ஆகாது. இந்த போஜ்புரி, அதுவும் முக்கியமா இந்த படத்துல இருக்கக்கூடிய வில்லனுங்க ரொம்ப சின்சியரானவங்க. அதுவும் யாருக்கு சின்சியரானவங்கன்னா ஹீரோக்கும் ஹீரோ குடும்பத்துக்கும். நீங்க கஷ்டப்பட்டு அவ்வளவு புல்லட் வேஸ்ட் பண்ணி எங்களை சுட வேணாம், நாங்களே ஒரு பெட்ரோல் கேன் பின்னாடியே நிக்கிறோம், அதை நீங்க ஒரு புல்லட் சுட்டா போது நாங்க மொத்தமா செத்துருவோம்னு நிக்கிறாங்க. What bro? It's very wrong bro. அப்புறம் ஒரு கட்டத்துல எல்லாத்தையும் அடிச்சு மெயின் வில்லனை ரீச் பண்ண போகும்போது மறுபடியும் உள்ள இருந்து யாரோ அடிக்கிறாங்க. இவர் பறந்து வந்து விழுறாரு. இது நம்ம ஆல்ரெடி தமிழ் சினிமால இந்த மாதிரி பறந்து வந்து நம்ம ஹீரோ உழுவும் போது அங்க இருந்து ஒரு மிகப்பெரிய ஜெயிண்ட் வருவாரு, பாத்திருக்கீங்களா? அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு 3 ஜெயிண்ட் வராங்க. ஐயோ, 3 ஜெயிண்ட் வராங்களே. இப்ப இந்த ஹீரோ என்ன பண்ணுவாரு அப்படின்னா, போட்டு அடிக்கிறாங்க, போட்டு வெளுத்து எடுக்கிறாங்க. ஆனா அந்த நேரத்துல ஒரு சாதாரணமா விட்டு இருந்தா கூட நார்மலா தான் இருந்திருக்கும். அந்த நேரத்துல ஒரு சோகமான மியூசிக் போட்டு குபீராக்கி விட்டாங்க பாருங்க. என்ன அடிச்சாலும் திருப்பி அடிக்கிறாங்க, இவங்க ஒண்ணுமே பண்ண முடியலையே அப்படின்னு யோசிக்கும் போதுதான் பக்கத்துல நிறைய நட்டு போல்ட் எல்லாம் இருக்கு. இப்போ அது எல்லாத்தையும் ஒரு கையில மாட்டி போய் அடிச்சா இவங்களை நல்லா அடிக்கலாம் அப்படின்னு முடிவு பண்றாரு. ஆனா அதை நார்மலா மாட்டினா சாதா ஹீரோ. போஜ்புரி ஹீரோனா இப்படி மாட்டணும். என்னண்ணா படம் வேற மாதிரி இருக்கிறண்ணா, இது கத்தா கதையாக்குது இது. அவ்வளவுதாங்க, இருக்கிற எல்லா ஜெயிண்ட்டையும் அடிச்சுட்டு அந்த முக்கியமான ஜெயிண்ட் அடிச்சு வாயெல்லாம் உடைச்சு பல்லெல்லாம் உடைச்சிட்டாருங்க. பல்லு எல்லாம் கீழே கொட்டுது. அந்த ஜெயிண்ட் அடிச்சு ஒரு வழியா படுக்கு. கொஞ்சம் ரிவர்ஸ்ல போ, கொஞ்சம் ரிவர்ஸ்ல போ. அடிச்சு பல்லு உடைப்பான்னு பார்த்தா வாய்க்குள்ள இருக்கிற மாதுளை பழத்தை துப்புறாரு. ஏட்டா, பல்லுக்கு பதிலா ஒரு ஃபேக்கான பல்லு கூட உங்களுக்கு கிடைக்கல, மாதுளை பழத்தை துப்புற மாதிரி வச்சிருக்கீங்க. டேய், உன்னால சும்மா இருக்க முடியாதடா? எப்படா உன்னால நிம்மதியா சோறு திங்க முடியுது? நான் முன்னாடியே சொன்னதுதாங்க, இந்த போஜ்புரி ஆடியன்ஸை ரொம்ப மட்டமா தான் இந்த போஜ்புரி இண்டஸ்ட்ரி ட்ரீட் பண்ணுது. அதுக்கு தொடர்ந்து நம்ம நிறைய உதாரணம் பார்த்தோம். அதுல உச்சக்கட்டம் இதுதான். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான அநியாயங்களை பண்ணி வச்சிருக்காங்க. அது தொடர்ந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி ஒரு போஜ்புரி ட்ரால் வீடியோல மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சன்னிங் ஆஃப் ரஹ்மான்.